மிஷ்கின். தமிழ் சினிமாவில் ஒரு லீடிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் த்ரில்லர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அவர் ரீசெண்டாக டைரக்ட் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசு. ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக வந்து பேய் வச்சு நிறைய காமெடிலாம் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேய் வந்து டோட்டலாக வேற ஒரு ஃபீல்டில் ஒரு பாசிட்டிவிட்டியோட சூப்பராக காட்டியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ராதா ரவி, அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததா வந்து மிஷ்கின் ஒரு படத்துல நடிக்க போறாரு. டைரக்ஷன் கிடையாதுங்க, அதாவது கதை அவரோடது. ப்ரொடக்ஷன் வந்து அவரோட லோன் வுல்ஃப் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவர் வந்து வில்லனா நடிக்க போறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நந்தலாலா, ஓனாய மாட்டுக்குட்டி இந்த மாதிரி படங்கள்லாம் லீட் ரோல்ஸ் பண்ணிட்டார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் வந்து வில்லனா நடிக்க போறாரு. டைரக்ஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி ஜிஆர் ஆதித்யா. அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம். கண்டிப்பாக அவர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தங்க மீன்கள் அப்படின்ற படத்தில் ரீசெண்டாக வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு பொறுப்பான அப்பாவா ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நேஷனல் அவார்ட்லாம் கூட அந்த படம் வாங்குச்சு. அவர் தான் இந்த படத்தை வந்து லீட் ரோல் பண்றார். அண்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹீரோயின்ஸ் கிட்ட போய் லீடிங் ஹீரோயின்ஸ் கிட்ட போய் கதைலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப டஃப்பான கேரக்டர் அப்படின்றதுனால இல்லை நாங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பூர்ணா இந்த கதையை கேட்டு சூப்பராக இருக்கு, நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நினச்சி பாருங்களேன், ராம் ஹீரோ, மிஷ்கின் வில்லன், பூர்ணா ஹீரோயின். கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த டீம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் சிட்டி சென்டருக்கு எப்படி போகிறது? எங்கே? மயிலாப்பூர். 45Bல போனா என்னத்துக்கு? அங்கே சொக்கா வாங்க போகிறோம். டிக்கெட் 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 எடுத்தாச்சு சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. டிக்கெட் டிக்கெட். எங்கடா போகிறீங்க? நாங்கள் புது துணி வாங்க போகிறோம். நல்லா போங்க. எந்த இடத்துக்கு போகிறீங்க? என்னடா? சிட்டி சென்டர். சிட்டி சென்டர் மயிலாப்பூர். 12 ரூபா கொடு. டிக்கெட் டிக்கெட். சிட்டி சென்டர் இதான். நம்மளை சத்தியமாக லோன் பண்ணுறாங்க.